வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைடன்ஸ் ஃபார் லேர்னிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3rd ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1 யூனிட் 2 5th லெசன் மை ஹாபீஸ் இந்த லெசனோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் let us practice match the tally marks with the number. ஸோ tally marks கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக கவுண்ட் பண்ணி அந்த நம்பர்ஸில் வந்து கனெக்ட் பண்ண கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 4 இருக்குது. தென் ஒரு லெஃப்ட் டு ரைட்டாக ஒன்று வந்து கட் ஆகுது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா 5ன்னு மீனிங். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு 3 இருக்குது. ஸோ 5 + 3 = 8. ஸோ 8ல் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணலாமா? கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. தென் கிராஸில் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 5. ஸோ 5ல் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒனில் ஃபர்ஸ்ட் செட்டில் எவ்வளோ இருக்குது? 5. தென் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 6 7 8 9. ஸோ 9ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் 1 2 3 4. ஸோ 4ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு 5 செட் இருக்குது. தென் 5 இருக்குது. ஸோ 5 + 5 10. ஸோ 10ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 இருக்குது. தென் தனியாக 1 இருக்குது. ஸோ 5 + 1 = 6. ஸோ 6ல் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பார்த்து கேர்ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுங்கள். Next, let us practice number of storybooks read by Geeta and her friends during the summer occasion is given in the form of tally marks. Count the tally marks and write the number. ஸோ tally marks கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் புக்ஸ் ரீட் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கீதா வந்து 16. அவங்களே கரெக்டாக கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க 16. நெக்ஸ்ட் ஒன் இனியனில் கவுண்ட் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 4 5 வந்து க்ராஸில் இருக்குது. ஸோ 5. நெக்ஸ்ட் வந்து 6 7 8. ஸோ 8 புட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரீனா ஃபர்ஸ்ட் 5 இருக்குது. செகண்ட் ஒன் 5 இருக்குது. 5 + 5 = 10. நெக்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 11 12 13 14. ஸோ 14 புட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சலீமா கவுண்ட் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 5 இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒரு 5 இருக்குது. 5 + 5 = 10. தென் 10. நெக்ஸ்ட் ஒரு 5 இருக்குது. ஸோ 10 + 5 = 15. தென் அடுத்து தனியாக வந்து 4 இருக்குது. 15க்கு அப்புறம் கவுண்ட் பண்ணிக்கலாமா? 16 17 18 19. ஸோ 19 புட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேவிட் ஃபர்ஸ்ட் 5 இருக்குது. தென் செகண்ட் செட்லேயும் 5 இருக்குது. ஸோ 10. நெக்ஸ்ட் 11 12 13 14. ஸோ 14 புட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் observe the table and filling the blanks. First one, the one who has read the most number of story books. most number of story books வந்து யார் ரீட் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சலிமா தான் ரீட் பண்ணியிருக்காங்க. 19 books ரீட் பண்ண சலிமாவோட நேமை புட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் were read by dash and dash. ஈக்குவல் நம்பரில் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கிறது யாருன்னு கேட்டிருக்காங்க. ரீனா அண்ட் டேவிட் 2 பேருமே 14 புக்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நேமை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரீனா அண்ட் டேவிட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், த ஒன் ஹூ ஹாஸ் ரீட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ். ஸோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் வந்து குறைவாக ரீட் பண்ண மெம்பர் யார் கேட்டிருக்காங்க. ஸோ இனியன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை இனியன் இஸ் டேஷ் லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை டேவிட்டை விடைக்கும் இனியன் வந்து எவ்வளோ புக்கு லெஸ்ஸாக வந்து ரீட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6 தான் அவங்களுக்கு இடையில உள்ள அந்த டிஃப்ரென்ஸ். ஓகே. 6 லெஸ் தேன் த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை டேவிட். தென் நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை சலிமா இஸ் டேஷ் மோர் தேன் த நம்பர் ஆஃப் ஸ்டோரி புக்ஸ் ரீட் பை இனியன். ஸோ இனியனில் இருந்து சலிமா வந்து எவ்வளோ புக்ஸ் மோர் தேனாக ரீட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11 புக்ஸ் வந்து ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 புட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் let us practice observe the picture and complete the table. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் ஒவ்வொரு கேம்ஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃபில் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் tally marks. தென் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? tally marks நம்ம தான் எழுதணும். தென் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸும் நம்ம தான் எழுதணும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பால் கேமில் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 1 2 3 4 போட்டுட்டு 5 வந்து கிராஸில் போட்டுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் சாண்ட் ஹவுஸ் பில்டிங் கேம். ஸோ 5 மெம்பர்ஸ் தான். ஸோ 1 2 3 4 5 கிராஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹைட் அண்ட் சீக் கேம் 9 மெம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 5 போட்டுக்கோங்க. தென் எக்ஸ்ட்ரா 4 போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக 9 வந்துடும். ஓகே.
நெக்ஸ்ட் பலூன் கேம் வந்து 6 மெம்பர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 போட்டுக்கோங்க, தென் எக்ஸ்ட்ரா 1 போட்டுக்கோங்க, ஸோ 6. தென் கலெக்டிங் ஷெல்ஸ் கேம். ஸோ 4 மெம்பர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க, ஸோ 4 போட்டுக்கோங்க. ஓகே. Then observe the table and fill in the blanks. First one, the number of children playing the ball game is dash less than the number of children playing the balloon game. பலூன் கேம் விடைக்கும் பால் கேமில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 மெம்பர் தான் லெஸ்ஸாக இருக்காங்க, ஸோ 1 புட் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட், the number of children playing the dash game is 4 more than the number of children playing பால் கேமை விடைக்கும் 4 வந்து மோராக விளையாடக்கூடிய கேம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட் அண்ட் சீக்கை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் பிளேயிங் த டேஷ் கேம் இஸ் 2 less than the number of playing the balloon game. ஸோ பலூன் கேம் விளையாடுறத விடைக்கும் 2 வந்து லெஸ் தேனாக விளையாடக்கூடிய கேம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கலெக்டிங் செல்ஸ். ஓகே. ஸோ கலெக்டிங் செல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Then the number of children hide and seek is dash more than the number of children playing the balloon game. ஸோ பலூன் கேமில் வந்து 6 மெம்பர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதை விடைக்கும் ஹைட் அண்ட் சீக்கில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து மோராக விளையாடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 மெம்பர்ஸ். ஸோ 3 புட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. Then what I learned, I can collect and record data using tally marks. டேலி மார்க்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் டேட்டாவை கலெக்ட் அண்ட் ரெக்கார்ட் பண்ண முடியுது அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. தென் அனலைஸ் டேட்டா அண்ட் ட்ரா கன்க்ளூஷன்ஸ். ஸோ அனலைஸ் பண்ண முடியுது டேட்டாவை அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த லெசனில் உள்ள ஆன்சர்ஸ் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.